ஹே ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் எபிசோட்ல இவ அவளோட லவ் அவன் கிட்ட போய் சொல்ல போறா அப்படின்ற வரைக்கும் பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். உங்க எல்லாருக்கும் கதை நகர்ற விதம் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வாங்க கதைக்குள்ள போலாமா? இது காதல் போதையடா நீ எனக்கு, அத்தியாயம் 5. அடுத்த நாள் காலை. ஹே ஜிலேபி, எழுந்துருடி, லேட் ஆயிட்டு இருக்கு. காலேஜுக்கு போற ஐடியா இருக்கா இல்லையா உனக்கு? எழுந்துரு, உன்னால எனக்கும் லேட் ஆகுது பாரு என்று தயாராகி கொண்டே கத்திக் கொண்டிருந்தாள் கீர்த்தி. என்ன இவ, நான் பைத்தியக்காரி மாதிரி கத்திட்டு இருக்கேன், எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா. ஏ ஜிலேபி, செவிடா போயிட்டியா நீ என்று முணங்கியவாறு திரும்பியவள் மாயா இருந்த கோலத்தை பார்த்து பதறி அடித்துக் கொண்டு அவள் அருகில் சென்றாள். தலகாணியால் வயிற்றை அழுத்தி பிடித்தவாறு சுருண்டு படுத்திருந்தவள் வாய்க்குள் எதையோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். உடனே அவள் அருகில் அமர்ந்த கீர்த்தி, ஹே என்னாச்சுடி? பீரியட்ஸா? ரொம்ப வலிக்குதோ? நான் வேற இது தெரியாம கத்திட்டு இருந்தேன், சாரி என்று அவளின் தலையை வருடியவாறு கூற, வழியில் எதுவும் பேச முடியாது கண்களை மட்டும் லேசாக திறந்து பார்த்து ஆம் என்பது போல் தலையசைத்தவள் கீர்த்தியின் மடியில் படுத்து அவள் வயிற்றை கட்டிக்கொண்டு கால்களை சுருட்டி கொண்டு படுக்க, கீர்த்திக்கே அவளை பார்க்க பாவமாய் போய்விட்டது. மாயாவின் தலைக்கு தலகாணியை வைத்து படுக்க வைத்தவள் தனது கல்லூரி நண்பி ஒருத்திக்கு அழைத்து விடயத்தை சொல்லிவிட்டு மீண்டும் மாயாவின் அருகே வந்து அவள் தலையை வருடியவாறே அமர்ந்து கொண்டாள். அன்று முழுவதும் கீர்த்தியே மாயாவை பார்த்து கொள்ள அவளுடைய கவனிப்பில் மாயாவிற்கு மனதில் தோன்றிய இதம் அவள் வலியையும் மிஞ்சியது. கொஞ்சம் வலி மட்டுப்பட கட்டிலில் சாய்ந்து அமர்ந்த மாயா, என்னடி இன்னைக்கு என்னையே சாக்க வச்சு காலேஜுக்கு லீவ் போட்டல, திருட்டு கழுத என்று கிண்டலாக கேட்க, அது சரி, உனக்காக இருந்தால எனக்கு தேவைதான் என்று நொடிந்து கொண்ட கீர்த்தி அலைபேசியில் வந்த செய்தியை பார்த்து விழிவிரிக்க, மாயாவோ அவளை கேள்வியாக பார்த்தாள். என்னாச்சு? தான் இருந்த நிலையையும் தாண்டி அவள் கேட்க, ஒன்றும் அல்ல, உனக்கு அந்த இத்தாலி ரிசர்ச்சர் பத்தி தெரியுமா? மேட்ரிசன், அதான் ஒரு பேருன்னு நினைக்கிறேன். அவர் இறந்துட்டாராண்டி, அதுவும் மர்டர். ஓ மை காட், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு செத்து போயிட்டாரு. உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல பாரு என்று கீர்த்தி சொல்ல, யோசனையில் புருவத்தை நெறித்தவள், யாரா? அக்வா டொஃபெனோ பத்தி ஆராய்ச்சி பண்ணாரே அவரா என்று கேட்டாள். ஆமாடி, அவருதான். ஆனா உனக்கு அக்வா டொஃபெனோ பத்தி கூட தெரியுமா என்று விழிவிரித்து கேட்க, அதை பத்தி தான் உலகத்துக்கே தெரியுமே, நான் தெரிஞ்சுக்க கூடாதா? என்ன கேட்டேன்னா, அதுதான் ஜூலியா டொஃபெனோவோட பெஸ்ட் கண்டுபிடிப்பு. அந்த இன்வென்ஷனை அடிச்சுக்க ஆளே இல்லை என்று சிலாகித்து சொன்னாள். வாட்? பெஸ்ட் கண்டுபிடிப்பா? அது ஒரு விஷம். மேக்கப்குள்ள விஷத்தை வச்சு எத்தனை பேரை கொண்டு இருக்காங்க. நீ என்னடானா அது பெஸ்ட்ன்ற? நீ என்ன சொன்னாலும் என்னால என்று கீர்த்தி பேசுவதை குறுக்கிட்ட மாயா, இல்ல போண்டா, அவங்க பண்ணதை நாம தப்புன்னு சொல்ல முடியாது, அது அவங்களோட சூழ்நிலைன்னு வேணா சொல்லலாம். 17th செஞ்சுரியில பெண்களுக்கு எந்த உரிமையுமே இல்லை. ஆணாதிக்கம் ரொம்பவே தலைவிரிச்சு ஆடிட்டு இருந்துச்சு. கணவன் கொடுமைன்னு அனுபவிக்கிறப்போ, புருஷங்க அவங்க இஷ்டத்துக்கு பொண்டாட்டியை ஆட்டி படைச்சிட்டு இருந்தப்போ, அவங்க கிட்ட இருந்து அந்த கஷ்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இது. அக்வா டொஃபெனோ ஒரு மிராக்கல். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை உருவாக்குனதுல தப்பே இல்லை என்று அழுத்தமாக சொன்னாள். அடப்பொடி பைத்தியக்காரே, என்ன நீ சொன்னாலும் கொலை பண்றதெல்லாம் அதுக்கு தீர்வாகாத. ஏன், புரட்சி பண்றதுக்கு வேற வழியே இல்லையா என்று கீர்த்தி முறைத்தவாறு கேட்க, அவங்க கொலை பண்ணது சரின்னு சொல்லல, ஆனா அப்போ இருந்த காலம் விடுதலைன்னு ஒரு பேச்சுக்கு இடம் இல்லாத காலம் இல்லையா? காசுக்காக வயசானவங்களுக்கு சின்ன பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு நிலைதான் ஜூலியாவுக்கும் நடந்துச்சு. அவங்களுக்கு அந்த வயசுல தாம்பத்தியம்னா என்னன்னு கூட தெரியாது. அடிச்சு துன்புறுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் இது நடந்துச்சு. எல்லாரும் சகிச்சுட்டு வாழ்ந்தப்போ ஜூலியா மட்டும் அதுக்கு இப்படி ஒரு தீர்வை கண்டுபிடிச்சாங்க. எல்லா விஷயத்துலயும் 2 முகங்கள் இருக்கும், ஒன்று நல்லது, இன்னொன்னு கெட்டது. எஸ், எனக்கு தெரியும், அது விஷம்ன்ற நெகட்டிவ் கமெண்ட்டை தாண்டி அந்த மேக்கப், அது அது வேற லெவல் போண்டா. என்ன ஒரு குவாலிட்டி, அதுதான் சொன்னேன். அது அது நிஜமாவே பெஸ்ட். அது உருவாக்குனதுல அவங்க கண்டிப்பா பெருமைப்பட்டிருப்பாங்க. அது தப்பும் கிடையாது என்று மாயா தன் கருத்தை புரிய வைத்தாள். இப்போ அவங்க பண்ணது கரெக்ட்ன்றியா தப்புன்றியா? கீர்த்தி சலிப்பாக கேட்க, இதுல
நாம முடிவை சொல்ல எதுவும் இல்லை. ஒரு பக்கம் அவங்க அனுபவிச்ச கொடுமைகளை பார்த்தா அந்த மாதிரி ஆண்களுக்கு இப்படி தண்டனை கொடுக்கணும்னு தோணுது. இன்னொரு பக்கம் கொலை தீர்வில்லைன்னு தோணுது. சமூகம் சரியா இருந்தா அவங்களோட திறமை வேற மாதிரி வளர்ந்திருக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொலை பண்ணதவங்க தப்புன்னா அந்த தப்பு பண்ண தூண்டுன அந்த சொசைட்டி, அது மேல பெரிய பெரிய தப்பெல்லாம் இருக்கு. அந்த விஷயத்தால இறந்த அப்பாவி மக்களுக்கும் அதே சமூகம் தான் பொறுப்பு. இதுல ஜூலியாவை என்னால தனியா பிளேம் பண்ண முடியாது. ஐயோ, என்னை ரொம்ப பேச வைக்காத, ரொம்ப வலிக்குது என்று மாயா முடிக்க கீர்த்திக்கோ தலைவலியே வந்துவிட்டது. கீர்த்தியை பார்த்தவளுக்கு எப்போதும் போல் அவளின் இயல்பு குணம் தலை தூக்க, ஹே போண்டா, இன்னைக்கு என் ரூஹிக்கு காம்படிஷன்ல சே போய் ஒரு விஷ் கூட பண்ண முடியாம போயிடுச்சு. என் பேபி ஏங்கி போயிருப்பான்ல என்று கவலையாக சொல்ல, ஒன் சைட் லவ்வுக்கு இவ்வளோ கவலை ஆகாதடி, நீ ஒருத்தி இருக்கன்னு கூட அவனுக்கு தெரியாது என்று சலித்து கொண்ட கீர்த்தி எழுந்து மாயாவின் முகத்தை முடியால் மூடி, நல்லா ரெஸ்டட், குட் நைட் ஜிலேபி என்று சொல்லிவிட்டு படுக்கைக்கு செல்ல, மாயாவிற்குத்தான் அவளுடைய செய்கையில் சிரிப்பு தாழவில்லை. இப்படியே அந்த நாள் இரவு முடிய அடுத்த நாளும் விடிந்தது. கீர்த்தி கல்லூரிக்கு சென்றிருக்க மாயாவோ நாளை வருவதாக கூறிவிட்டாள். அன்று முழுவதும் தனியாக தன் ரூஹியின் நினைவுகளில் இருந்தவள் தன் மனதில் இருப்பதை படமாக வரைய அவள் பாதி கூட வரைந்திருக்க மாட்டாள். அதற்குள் அடித்து பிடித்து அறைக்குள் ஓடி வந்தாள் கீர்த்தி. தன் முன்னால் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியவாறு நின்று கொண்டிருந்தவளை புரியாமல் பார்த்த மாயா, ஹே என்னாச்சுடி, ஏன் இப்படி வேர்த்து விறுவிறுத்து வந்து நிக்கிற என்று கேட்டவாறு எழுந்து அவள் குடிக்க தண்ணீரை கொடுக்க மடமடவென குடித்தவள் சற்று ஆசுவாசமடைந்து, ஜிலேபி, அது இன்னைக்கு காலையில ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுவும் பாபி டீமுக்கும் ராக்கி டீமுக்கும் அடிதடி சண்டை என்று பதற்றமாக சொல்ல, மாயாவும் அதிர்ச்சியாகி, ஏன் என்னாச்சு என்று கேட்க, தெரியல, நாளைக்கு 2 டீமுக்கும் பாஸ்கெட் பால் மேட்ச் இருக்கு. ஐ திங்க் 2 டீமுக்கும் கெத்து பிரச்சனையா கூட இருக்கலாம். இந்த மேட்சை வச்சு யாரு வின்னு முடிவு பண்ணிடுவாங்க. பட் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியல என்று சொன்னாள் கீர்த்தி. அட்ரா சக்க, நாளைக்கு அப்ப செம்ம என்டர்டைன்மெண்ட் தான் போல. போண்டா, சீக்கிரம் சிப்ஸ் முறுக்க எல்லாம் ரெடி பண்ண, நாளைக்கு சாப்பிட்டுக்கிட்டே மேட்ச் பார்க்கலாம். எப்படியோ என் ஆளுதான் வின் பண்ண போறான் என்று உற்சாகமாக சொன்ன மாயாவை பார்த்த கீர்த்திக்குத்தான் ஐயோ என்றிருந்தது. அடுத்த நாள் இன்று கல்லூரியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் 2 அணிகளுக்கிடையே போட்டி பந்தயம் என்பதால் முழு கல்லூரியே பரபரப்பாக இருந்தது. பாதி பேர் ரோஹனுக்கும் பாதி பேர் பாபிக்கும் சாதகமாக இருக்க, கூடைப்பந்து விளையாட்டு மைதானத்திற்கு வெளியே மாணவர்கள் கூட்டம் அலை மோதியது. ஏற்கனவே இந்த 2 அணிகளுக்கும் இடையே பிரச்சனை இருப்பது பல பேருக்கு தெரிந்திருக்க, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை என்று தெரியாமலேயே எதிரெதிர் அணிகளாக இவர்களின் வெறித்தனமான ஆட்டத்தை பார்ப்பதற்காகவே மைதானத்திற்கு வெளியே போடப்பட்டுள்ள இருக்கைகளில் அமர்ந்து ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தனர். 2 அணிகளும் தமது ஆட்டத்தை ஆரம்பிக்க காத்திருக்க, எப்போதும் மறைந்திருந்து சைட்டடிக்கும் நம் நாயகி இன்று சிப்ஸ் பாக்கெட்டை காலி செய்தவாறே அப்பட்டமாக சைட்டடித்து கொண்டிருந்தாள். அடியே ஜிலேபி, அங்க பாரு, மொத்த பொண்ணுங்களும் ஆளுதான் சைட் அடிச்சிட்டு இருக்காளுங்க. நீ ஒருத்தி தானே நினைச்சியா என்ன? எவ்வளோ காம்படிஷன் உனக்கு? கீர்த்தி சுற்றி முற்றி பார்த்தவாறு முறுக்கை கொறித்தபடியே சொல்ல, என் ஆளோட முகராசி அப்படி போண்டா, பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும் போலதான் தோணும். அதுக்காக எல்லாரும் பொண்டாட்டி ஆயிடுவாளுங்களா என்ன என்று ரோஹனின் மேலே பார்வையை பதித்தவாறு மாயா கூற, சரியாக ரெஃப்ரியால் பந்து மேலே சுண்டி எறியப்பட்டு விளையாட்டு ஆரம்பமானது. ஒரு அணி பந்தை தட்டி கொண்டு ஓடும்போது மற்றைய அணி அதை தடுக்க என விளையாட்டு மும்முரமாக செல்ல, சுற்றியிருந்தவர்களோ தத்தமக்கு பிடித்தவர்களின் பெயரை சொல்லி கரகோஷம் எழுப்பிக் கொண்டிருந்தனர். இதற்கு நடுவில் மாயாவோ, அப்படிதான் ரூஹி, ரூஹி உன்னால முடியும், கம் ஆன் என்று கத்த, அவள் பக்கத்தில் இருந்த கீர்த்திதான், அட கன்றாவியே, இவளை வச்சுக்கிட்டு எங்க அடி வாங்க போறேன்னு தெரியலையே, புது பேரு வேற வச்சிருக்கா, ரூஹி பூஹின்னு என்று தலையிலேயே வெளிப்படையாகவே அடித்து கொண்டாள். முதல் பாதியில் ரோஹன் அணி அதிக தடவை பந்தை கூடைக்குள்ளிட்டு அதிக மதிப்பெண்களை பெற்றிருக்க, பாபியின் அணி அவர்களை விட 5 மதிப்பெண்கள் குறைவாக இருந்தனர். கொஞ்ச நேர இடைவெளி விட்டு மீண்டும் விளையாட்டு ஆரம்பித்தது. முதல் பாதியில் ரோஹன் அதிக மதிப்பெண்கள் எடுத்ததில் கோபத்தின் உச்சத்திற்கே சென்ற பாபி
மீண்டும் விளையாட்டு ஆரம்பமாகியதும் ரோஹன் தட்டிச் சென்ற பந்தை அவனிடமிருந்து லாவகமாக எடுத்து வெறி பிடித்தவன் போல் விளையாடி அடுத்தடுத்தென கூடையில் பந்தை போட ரோஹனுக்கே பாபிக்கு ஈடு கொடுக்க முடியாமல் போனது. 7 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் பாபி அணி வெற்றி பெற விளையாடியதில் வியர்வை வழிய மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க பாபியின் ஏளன பார்வையில் இடுப்பில் கைக்குற்றி அவனை முறைத்து கொண்டு நின்றிருந்தான் ரோஹன். விளையாட்டு முடிய எல்லோரும் அங்கிருந்து நகர மாயாவோ சோகமாக சிப்ஸை சாப்பிட்டவாறு இன்னும் சோகமாக ரோஹனையே பார்த்திருந்தாள். அட வாடி போலாம் என்று கீர்த்தி மாயாவை இழுக்க, ஏ ரோஹி பாவம், எல்லாம் அந்த பாபி தான். என் ரோஹிக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்னவா அவனுக்கு தடிய, அவனை நான் சும்மாவே விடமாட்டேன் என்று உதட்டை பிதுக்கிய வண்ணம் சொல்லிக்கொண்டு அப்போதும் சாப்பிடுவதிலேயே அவள் கண்ணாக இருந்தாள். மாயா சாப்பிட்டு கொண்டே மொத்த உணர்ச்சிகளையும் காட்டுவதில் இருபக்கமும் சலிப்பாக தலையாட்டி பெருமூச்சு விட்ட கீர்த்தி, ஹேய், ஓ ரூஹி வேணா டான்ஸ்ல ஸ்டாரா இருக்கலாம், பட் பாபி பாஸ்கெட் பால்ல நேஷனல் பிளேயர், அவன்கிட்ட ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி விட, இதெல்லாம் விளையாட்டுல சகஜம்தானே. தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவருக்கான குரூப், அவருக்கான ஃபேன்ஸ் எப்பவும் இருப்பாங்க என்று மாயாவை தேற்ற முயல ரோஹனின் முகத்தை பார்த்தவாறே, அதில்லடி அங்க பாரு, அவன் முகத்தை உம்முன்னு வச்சிட்டு இருக்கான், நல்லவா இருக்க, நான் வேணா போய் அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரட்டா என்று தன்னவனை பாவமாக பார்த்தவாறு கேட்டாள் அவள். அப்படியே நீ போய் கிழிச்சு அவன் உன்னை பார்த்து ஓ மை மாயா ஸ்வீட் பேபி அப்படின்னு கொஞ்சிட்டாலும் அடைச்சி மூடிட்டு வாடி என்று கீர்த்தி தன் நண்பியை இழுத்துச் செல்ல அவளோ தன்னவனையே பார்த்தவாறு அவளின் இழுப்பிற்கு சென்றாள். அடுத்த 2 நாட்கள் கல்லூரி விடுமுறை என ஹாஸ்டலிலேயே போண்டாவும் ஜிலேபியும் இருக்க மாயாதான் தன்னவனை பார்க்காது கீர்த்தியிடம் புலம்பி தள்ளிவிட்டாள். ஹே போண்டா, என் ஆளுக்கு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன், ஆனால் அவன் அக்செப்ட் பண்ணல. அப்புறம் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணேன், அதுலயும் அவன் கண்டுக்கல. ஏண்டி ஏண்டி இவன் இப்படி மாங்கா மாதிரி இருக்கான் சே என்று உதட்டை பிதுக்கியவாறு மாயா புலம்ப, ஓ ஆளு மாங்கான்னு இப்போவாச்சும் ஒத்துக்கிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம் என்று கீர்த்தி கூறி வயிற்றை பிடித்து கொண்டு சிரிக்க மாயாவோ அவளை துரத்தி துரத்தி அடி வெளுத்து விட்டாள். இப்படியே 2 நாட்கள் கழிந்து போக விடுமுறை கழிந்து கல்லூரி ஆரம்பமாக மாயாவோ சீக்கிரமாக எழுந்து உற்சாகமாக தயாராகி கொண்டிருந்தாள். வேறென்ன, 2 நாள் கழித்து அவளின் ரூஹியை மறைந்திருந்து சைட்டடிக்கப் போகிறாளே, அந்த உற்சாகம்தான். தூங்கிக் கொண்டிருந்த கீர்த்தியை அறக்க பறக்க எழுப்பி தயாராக்கி அறக்க பறக்க மீண்டும் அழைத்து கொண்டு மாயா கல்லூரிக்கு செல்ல, இவள் வந்த நேரத்திற்கு ரோஹன் என்ன கல்லூரியை பெருக்கும் மாயா கூட வந்திருக்க மாட்டார்கள். சோகமே உருவாய் வகுப்புக்கு சென்றவள் பாடத்தை கவனிக்காது தூங்கி வழிந்து கொண்டும் சிப்ஸை கொறித்து கொண்டும் பேராசிரியரை கடுப்பேற்றி கொண்டும் பொழுதை கழித்தாள். இதற்கு மேல் முடியாது என ஒரு பெரிய கொட்டாவியாக விட்டுவிட்டு பேராசிரியர் துரத்தாத குறையாக வெளியே வந்தவள் அடுத்த 1 மணி நேரத்திற்கு கேன்டீனிலேயே அடைக்கலம் இருந்தாள். பின் வண்டியை நிறுத்தும் இடத்தில் தன்னவனை தேடியவாறு ஏதோ ஒரு பாட்டை முணுமுணுத்தவாறே சென்ற மாயா என்றும் இல்லாத அதிசயமாக இன்று நடந்ததில் ஆடி போய்விட்டாள். ரோஹன் தன் நண்பர்கள் சூழ தன் ராயல் என்ஃபீல்டில் சாய்ந்து நின்றவாறு மாயாவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்க, இதை பார்த்தவளுக்கு தான் தூக்கி வாரி போட்டது. இவன் நிஜமாவே என்னதான் பார்க்கறானா? என்னத, ஒருவேளை எனக்கு பின்னாடி வேற யாராச்சும் இருக்காங்களோ? நான் தான் தப்பு கணக்கு போடுறேனா? இல்லையே என்று நினைத்தவாறு அவள் பின்னால் திரும்பி பார்க்க அங்கு யாருமே இல்லை. ஐயோ, நம்மளதான் பார்க்கறான் போல, அலாட்டாகிக்கடா கைப்புள்ள, அடமழை வெளுத்து வாங்க போகுது என்று நினைத்தவாறு மீண்டும் மெதுவாக ரோஹனின் புறம் திரும்பியவள் அவனையே உற்று பார்த்து கொண்டிருக்க, அவளையே சிறிது நேரம் கூர்மையாக பார்த்தவன் கையசைத்து அருகே வரும்படி சைகை செய்ய மாயாவுக்கோ உச்சக்கட்ட அதிர்ச்சியாகி போனது. பயத்தில் அடங்க, அலர்ட் மாயா, கோ டு தி சேஃப் ஜோன் என்று தனக்குத்தானே வெளிப்படையாக கூறிவிட்டு அப்படியே திரும்பி மாயா ஓட, ரோஹனும் ஹேய் மாயா, மாயா நில்லு என்று கத்த, அவளோ காதில் வாங்காமலேயே அங்கிருந்து ஓடியே விட்டாள். காதலிக்கிறேன், காதலை சொல்ல போகிறேன் என்று சபதம் போட்டுக்கொண்டு திரிந்தவள் இன்று அவனின் ஒற்றை பார்வைக்கு அலறி அடித்து ஓடிவிட்டாள். என்றும் இவளை நிமிர்ந்து கூட பார்க்காத ரோஹன் இன்று அவளை அழைத்ததன் காரணம் என்ன?
அப்படி அழைத்தும் இவள் ஓடிவிட்ட போதும் அவள் பின்னால் சென்று மீண்டும் பேசுவானா? இல்லை என்றால் இது அப்படியே முடிந்து விடுமா? விடைகள் காண அடுத்த அத்தியாயத்திற்காக காத்திருக்கலாம்.